நம்ம சவுத் இந்தியன் ரெசிபியில் இந்த கம்பு மாவுக்கு தனி இடமே உண்டுங்க. கொதிக்கிற தண்ணியில் 1/2 கிலோ கம்பு மாவு போட்டு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாங்க. 350 கிராம் கருப்பட்டி எடுத்துட்டு அதை உடச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கம்புவை வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா அதோட ஈரத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாங்க. நைஸாக அரைச்சிட்டு இதை சளிச்சிடலாங்க. நல்லா இது நைஸாக நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. உடச்சி வச்சுருக்கிற கருப்பட்டியை சேர்த்துட்டு ஒரு 150 ml அளவுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இந்த கருப்பட்டி பாகுவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கம்பு மாவோட 1 ஸ்பூன் குருமிளகு பவுடர் 1 ஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த கருப்பட்டி பாகுவை வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இதோட ஒரு 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு இதை உருட்டிக்கலாங்க. என்னோட ஸ்கூல் டேஸ்லாம் எங்கள் வீட்டில் ஒரு வெல்லம் ஊற வச்சு உரல்லையே அடிச்சு பண்ணுவாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.